السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித் தோழர்களே, அவசரமான வேலை உள்ளவர்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் போய்விட வேண்டும். ஏனென்றால் முக்கியமான செய்திகளை சொல்லும்போது, ஹதீதுகளை சொல்லும்போது வேலை உள்ளவர்கள் தலையை சுரஞ்சிக்கிட்டு அங்கால பார்த்துக்கிட்டு இங்கால பார்த்துக்கிட்டு இருந்தால் பேசுகிறாக்களுக்கு நல்லா இருக்காது, அது அந்த மஜ்லிஸுக்கும் பொருத்தமாக இருக்காது. ஆகையினால அவசரமான வேலை உள்ளவர்கள் நீங்கள் போகலாம், வேலை இல்லாதவர்கள் இருந்து கேட்டுக்கொள்ளலாம். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் ஆதத்தின்படி வணக்கம் செய்கிறார்கள், ஆதத்தின்படி வணக்கம் செய்கிறார்கள். எங்களுடைய தகப்பனார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், யாரும் ஆதத்தின்படி வணக்கம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆதத்தின்படி வணக்கம் செய்கிறது என்றால் என்ன? அவர் எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலிருந்து பழகினாரோ அப்படி வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு போகிறான். அது சட்டத்துக்கு ஈடுபடுமா? இந்த வணக்கம் சரி வருமா? இது ஷரத்து சரியா, பரது சரியா, சுன்னத்து சரியா என்ற விவரமெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆரம்பத்திலிருந்து அவர் எப்படி வணங்க ஆரம்பித்தாரோ, இபாதத்து செய்ய தொடங்கினாரோ அப்படி அவர் செய்து கொண்டே போகிறது தான். அதுதான் ஆதத்தின்படி வணக்கம் செய்தல் என்று சொல்லப்படும். ஆதத்தின்படி வணக்கம் செய்வதென்றால் குர்ஆனும் தேவையில்லை, ஹதீதும் தேவையில்லை, ஃபிக்ஹ் சட்டமும் தேவையில்லை, ஷரத்து ஃபர்து ஒன்றும் தேவையில்லை. அவரவர் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், அவரவர் வணக்கத்தை செய்துட்டு போகலாம் என்று வந்திருக்கும். அப்படி இல்லை, குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, ஃபிக்ஹ் சட்டம் என்று சட்டம் இருக்கிறது, ஃபிக்ஹ் கிதாபுகள் என்று எழுதி தள்ளி வைத்திருக்கிறார்கள் இமாம்கள். ஷரத்து ஃபர்துகள், சுன்னத்துகள், தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனித்துத்தான் செய்ய வேணும். இல்லை உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க வணக்கத்தை செய்தீங்கடா கேன்சல், வணக்கம் கேன்சலே கேன்சல். சில ஆக்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் நான் கோவப்படுறேன், சில ஆக்களை பொறுத்தவரையில் கோவப்படுறேன். இதே பள்ளிவாசல்ல நான் பல தடவை பேசியிருக்கிறேன் பல விஷயங்கள். தொழுகையில் இப்படித்தான் தொழ வேணும், இல்லாவிட்டால் தொழுகை பாத்திலாகும் உண்டு. அது எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்சா போல கேட்டு போட்டு போறது மட்டும்தான் திருப்பியும் அவன் அப்படித்தான் தொழுதுட்டு இருக்கிறான். இவனுக்கு செய்கிற மருந்து கன்னத்தில் ரெண்டை கொடுத்தோம், நீ தொழ தேவையில்லை போயிது என்று சொல்லணும். இதை தவிர வேற என்ன செய்யலாம்? நாங்கள் கஷ்டப்பட்டு 8 வருஷம் 10 வருஷம் ஓதி சட்டத்தை படித்து அந்த சட்டத்தை உங்களுக்கு சொல்லித்தாரோம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை, மதரசாக்குள்ள போய் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஓத வைக்கல, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்தில் ஓதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் இறங்கி போயிட்டீங்க, என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம், அது அவங்களுடைய நசீப். நாங்கள் 8 வருஷம் 10 வருஷம் மதரசாக்களில் பட்டணி கிடந்து கஷ்டப்பட்டு உடுக்க உடுப்பு இல்லாமல் கண்புளிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதி படித்து இந்த சட்டங்களை உங்கள்கிட்ட இப்படித்தான் அப்பா தொழுகிறது, நீ இப்படி தொழக்குள்ள இந்த மாதிரி செய்தா தொழுக பாத்திலாமன்னு சொன்னால் நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளணும். கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு எங்களை ஆதத்தின்படி தான் நாங்கள் வணக்கம் செய்ய வேண்டாம், நீங்கள் என்னத்துக்கு அந்த வணக்கத்தை செய்கிறீங்க? சும்மா கடங்க ஊட்ட போய் கூப்பிடப்படுங்க, செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு காலத்தில் தொழுதீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டால் ஓ தொழுதோம். இந்த தொழுதாக்கள் எல்லாம் ஒரு பக்கங்காங்க. ஐயுகள் ஒம்தாசுல் யௌம ஐயுகள் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் ஒரு பக்கம் போங்கள், நல்லவர்களே நீங்கள் ஒரு பக்கம் போங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளையில் சொல்லுவான். தொழுதாக்களே நீங்கள் ஒரு பக்கம் போங்கள், தொழாதவர்களே நீங்கள் ஒரு பக்கம் போங்கள் என்று சொல்லுவான். சொன்ன உடனே இந்த ஷரத்து ஃபர்து சுன்னத்து இதுகளை எல்லாம் பேணி தொழுதவனும் பேணாம பேருக்கு தொழுதானே அவனும் சேர்ந்து தொழுதாக்கள் கூட்டத்தில் போய் நிற்பாங்க. மலக்கு வருவார்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் அனுப்புவான். மலக்கு வருவார், தம்பிங்க வாங்க, என்ன நீங்கள் இங்கே நிற்கிற? இல்லை தொழுதாக்களை எல்லாம் ஒரு பக்கம் போக சொன்னேன், நானும் தொழுதாள், அதனால் தொழுதாக்கிற கூட்டத்தில் வந்திருக்கேன், கேன்சல் இஞ்சலவா எடுத்து போடுவான். நக்காஷ் சுண்டி சுண்டி அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை அனுப்பி கேள்வியை கேட்பான், நீங்கள் தொழலைன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் தொழுதாள் தான். டே தொழுதாள் என்று சொல்கிறிய, ஷர்த்து ஃபர்லு சுன்னத்து இதுகளை எல்லாம் பேணி தொழுதைய நீ? இல்லை நீ சொல்லவா, அப்போ தொழல, தொழுத பாத்திலாக தொழுது போட்டு எப்படி தொழுதாக்கிற கூட்டத்தில் நீ சேர்ந்திருப்பா? கேன்சல் இஞ்சாலும் எடுத்து விட்டுருவாங்க. இன்னொரு ஆள் அங்கே நிற்பார், இஸ்மாயில் நிற்பார். இஸ்மாயில் என்ன நீங்கள் இங்கே நிற்கிறேன்? இல்லை தொழுதாக்களை எல்லாம் ஒரு பக்கமாக சொன்னீங்க, நானும் தொழுதான் தான் நிற்கிறேன். நீங்கள் தொழல, தொழுதான் சும்மா வேணும் மட்டும் முட்டி முட்டி ஒழும்பினால் தான், வேற பரவு சரத்துக்களை பேணி செய்தாக்கள் இல்லை இஞ்சலவா. இப்படி என்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை அந்த தொழுதாக்கள் என்ற அந்த கூட்டத்திலிருந்து எடுக்கப்படும். அப்படி நாங்கள் ஆகக்கூடாது என்கிறதுக்காக வேண்டித்தான் இதுகளை நாங்கள் சொல்கிறோம். இதை சொல்ல தேவையில்லை, நீங்களாக தேடி படிக்க வேண்டிய விஷயம். நீங்களாக தேடி புத்தகங்களை பார்த்து அல்லது உலமாக்களை அணுகி எப்படி செய்ய வேணும், எப்படி தொழ வேணும், எதை செய்தால் தொழுக பாத்திலாகும் என்ற விவரங்களை கேட்டு அறிகிறது உங்களுடைய கடமை. இது நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லித்தாரோம். அதையும் கேட்டு செயல்படவில்லை ஆனால் பாரிய குற்றம் உங்களுக்கு தான் வரும். ஆகையினால்தான் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். தொழுகையில் எத்தனைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் இன்றைக்கு ஜும்மாவில் பேசலாம் என்று ஒரு சில சில்லற விஷயம் என்று ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே ஒரு சில விஷயங்களை சொன்னேன். பாக்கி விஷயங்களை சொல்ல கிடைக்கவில்லை. பாக்கி விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஜமாஅத்தாக தொழுகிற நேரத்தில் சட்டம் வேறு, தனிய தொழுகிற நேரத்தில் சட்டம் வேறு. அது எப்படி? இப்போ ஜமாஅத்தாக ஒரு இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார் தானே, அவருக்கு பின்னால் ஒரு 50 பேர் நின்று தொழுகிறாங்க. 50 பேரில் வேலை உள்ளவனும் இருப்பான், அவசரமான வேலை உள்ளவனும் இருப்பான், நோயாளியும் இருப்பான், நின்றுக்கிறதுக்கு இயலாதவனும் இருப்பான். இப்படி பல ஐட்டங்கள் பின்னால் நின்று தொழுகிறாக்கள்ல இருக்குமா இல்லையா? இருக்கும். அதனால் இமாமுக்கு சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். இமாமுக்கு தொழுகை நடத்துகிறவருக்கு சட்டம் என்ன தெரியுமா? மிச்சமாக நீட்டப்படா தொழுகை என்ற அளவுக்கு அந்த ஷர்த்து ஃபர்து சுன்னத்துகளை பேணி, சுன்னத்தை விட்டு போட்டு சுருக்கிற என்ற கருத்து இல்லை, ஃபர்தை விட்டு போட்டு சுருக்கிற என்ற கருத்து இல்லை, ஃபர்து ஷர்த்து சுன்னத்துகளை எல்லாம் பேணுவதுடன் தொழுகையை சுருக்க வேண்டும். காரணம் என்ன? பின்னால் நின்று தொழுபவர்களில் தேவையுடையவர்கள் இருப்பார்கள். நோயாளி இருப்பான். இவர் என்ன செய்யறாரு? சூரத்துல் பக்கராவை ஓதுறாரு. தொழுகை என்ன பாத்திலாவை வைத்திரும்? சூரத்துல் பக்கராவை ஓதினா தொழுகை பாத்திலாவை வைத்திரும் இல்லையே. சூரத்துல் பக்கராவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அப்போ இஷா தொழுவிக்கிற பேசிமாம் சூரத்துல் பக்கராவை முதலாவது ரக்காத்தில் ஓதி சூரத்து ஆல இம்ரான் 2வது ரக்காத்தில் ஓதினா இஷா தொழுது கலைகிறதுக்கு 10 மணி ஆகும். என்ன தொழுக பாத்திலாவா ஆகும்? இல்லையே. அப்படி ஓதக்கூடாது. நீ தலையை தொழுகிறியா? சூரத்துல் பக்கராவையும் ஓது, சூரத்துல் 114 சூரத்தையும் ஓதும். அதை பற்றி பிரச்சனை. ஜமாத் நடத்துகிற நேரத்தில் நீண்ட சூரத்துகளை ஓதக்கூடாது. அதுக்காக இமாம்கள் ஃபிக்ஹ் சட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இஷா தொழுகைக்கு நீ இன்ன சூரத்தை ஓதிக்க, மகரிபுக்கு இன்ன சூரத்தை ஓதிக்க. ஏன்? பின்னால் இருக்கிறார்களுக்கு சிரமம் தரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அப்படி சொல்லப்படுறது. தனியை தொழும்போது அந்த நிபந்தனைகள் கிடையாது. நீங்கள் எவ்வளவு நேரம் என்று இஷா தொழலாம். ஒரு ஆள் ராவைக்கு 8 மணிக்கு வந்து எடுத்து சுப வரைக்கும் இஷா தொழுதா என்ன குத்தமா? இல்லையே. அவர் 2 ஓதுறாரு, குர்ஆனை 30 ஜுஸையும் ஓதுறாரு, ஓய் தொழப்படுறாரு, தொழவும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜமாஅத்து நடக்கிற நேரத்தில் சட்டம் வேற, தனியை தொழுகிற நேரத்தில் சட்டம் வேற. இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு சில சில்லறை சட்டங்கள் தான். தொழுகையில் அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். நான் இது பல தடவை பேசி இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகை முடித்து சலாம் கொடுத்து விட்டார்களேயானால், முந்தின சலாமும் இரண்டாவது சலாமும் கொடுத்து விட்டார்களேயானால் முதல்ல என்ன செய்வாங்க? நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ன சொல்கிறோம்? சொல்லுங்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னது தான், சொல்லுங்க. அதற்கு முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். அதை தெரிஞ்சுக்கணும். என்ன? வலது கையை எடுக்கணும். அது ஹதீஸில் மாறது தான். வேறு நான் கற்பனை பண்ணி சொல்லல, ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை எடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம அத்ஹிப் அன்னியல் ஹம்ம வல் ஹஸன் இவ்வளவும் சொல்லும். சுன்னத். இதில் என்ன பிரயோஜனம்? என்ன காசா வந்து சேரப்போகுது? காசு வந்து சேரா ஒரு விஷயம் நடக்கும். கவலை, பிரச்சனை, துக்கம் இது வராது. வந்தாலும் அவன் என்ன செய்வான்? மூக்கில் ஒரு கொசுன்ற இருந்த மட்டில் என்னடா மலை உண்டு மூக்கில் இருக்கி பெரிய ஆபத்தாகுமே என்ற பயப்படுற மூக்கில் கொசு இருந்தால் என்ன செய்வாங்க? நம்ம அதை வளர்ந்துவோம். அந்த மாதிரி நிலைமை உண்டு அவனுக்கு வரும். தலைக்கு மேலே என்ன செய்யும்? கவலைகள் எல்லாம் வந்து குமியும். அவனுக்கு அது எப்படி விளங்கும் என்ற அந்த கவலைகள் மூக்கில் இருந்த கொசுவை விரசுற மாதிரி தான் அவனுக்கு தெரியுமாம். அது பெரிய பாக்கியம் இல்லை எங்களுக்கு. இல்லாட்டி பெரும் பிரச்சனையில் எந்த நேரமும் கவலையோட என்ன ஹபீப் அது சொல்ல முடியாத கவலையாக இருக்கு, நமக்கு பெரிய துக்கமாக இருக்குன்றது உறங்கி போயே கிடக்கான். அந்த பிரச்சனை தீரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம அத்ஹிபில் ஹம்ம வல் ஹஸன். பெரிய வேலையா இது? பாடமாக்குற சின்ன வேலை. பொம்பளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வீட்டை போய் மனைவிமார்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தொழுகையை முடிச்சுட்டு 2 சலாமும் கொடுத்து முடித்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம அத்ஹிப் அன்னியல் ஹம்ம வல் ஹஸன் என்று வதிக்கணும். கருத்து தெரியும் தானே? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹு அர் ரஹ்மானுர் ரஹீம், ரஹ்மானாகிய ரஹீமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு எந்த வஸ்துவும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம இறைவா அத்ஹிப் அன்னியல் ஹம்ம வல் ஹஸன் அல்லாஹும்ம அத்ஹிபில் ஹம்ம வல் ஹஸன் அல்லாஹும்ம அத்ஹிபில் ஹம்ம வல் ஹஸன். கவலையையும் துக்கத்தையும் எனக்கு தந்துவிடாமல், அது வந்துவிட்டால் அதை நீ போக்கி விடுவாயாக என்ற ஓதல். இதை நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் பாடமாக்கி ஓதணும். பாடமாக்குறதுக்கு உங்களுக்கு எங்கே நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் எழுதி தருவோம். பெரிய வேலை இல்லையே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம அத்ஹிப் அன்னியல் ஹம்ம வல் ஹஸன். சின்னொரு வேலை. அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பாருங்க. கவலையெல்லாம் தீண்டு போகும், கவலை வராது. உண்டு. அடுத்தது இன்னொரு சில்லறை விஷயம். அதுவும் இந்த பள்ளி வாசலில் நடக்கிற விஷயம்தான். உதாரணமாக வச்சுக்குவோம். இது முதலாவது சஃபு. இந்த முதலாவது சஃபு நிரம்பினத்துக்கு பிறகுதான் 2வது சஃபு ஆரம்பமாகணும். முதலாவது சஃபில் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கி, அல்ல ஒரு 2 பேர் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கி. பிறகு வந்த ஒரு ஆள் பார்க்காரு, இடம் இருக்குதான், ஆனால் அவிடத்தை ஃபேன் காற்று அடிக்காது. அவிடத்தை நின்றா 2வது சஃபில் நின்றா ஃபேன் காற்று அடிக்கும் என்று இவர் 2வது சஃபில் நிற்காரு. ஜமாத்துடைய நன்மை அவருக்கு கிடையாது. ஜமாத்தில் சொல்லுவா எத்தனை நன்மை கிடைக்கும்? 27 நன்மை கிடைக்கும். அப்படித்தான் ஹதீஸில் வருது. 27 நன்மை கிடைக்கும் ஜமாத்தில் சொல்லுவா. தனிய தொழுதா அந்த 27 இல்லை. இவர் ஜமாத்தோடு தான் தொழுகிறாரு, 27 அவருக்கு கிடைக்காது. ஏன்? முதலாவது சப்பில் ஒரு ஆள் நிற்கிறதுக்கு போதாது, சின்ன ஒரு இடம் தான் இருக்கி, அதுக்குள்ளே பூந்து விட்டு நெருக்கிட்டு அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடம் இருக்கி, 2 பேர் நிற்கக்கூடிய இடம் இருக்கண்டா முதலாவது சப்பை நிரப்பி விட்டுத்தான் 2வது சப்பில் நிற்கணும். ஒருவர் வந்து பார்த்தாரு, இடம் இருக்குதான், காத்தடிக்காதன்ற காரணத்தினால இவர் 2வது சப்பில் நிற்காரு, தனியாக நிற்காரு. இன்னும் ஒரு ஆள் வாராரு, அவர் வந்தால் எங்கே நிற்க பார்ப்பார். அவரும் இந்த 2வது சப்பில் அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு பார்ப்பார்.
சட்டம் தெரிஞ்சவன்டா. ஓ, முதலாவது சப்புல இடத்தை விட்டு போட்டி வேற நிற்காரு. அவர் ஃபேன் காத்துக்காக வேண்டி நிற்கட்டும் அல்லது என்னத்துக்காக வேண்டி நிற்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தரஜா இல்லாமல் போயிடுமெண்டு வாரவர் இங்கே வந்து நின்றாருண்டா சரி, அவருக்கு அந்த தரஜா கிடைச்சிடும், அவருக்கு தான் கிடைக்காது. அவரும் பார்த்தாரு, கண்டுகிட்டாரு, இந்த இடம் இருக்கிறத கண்டுகிட்டாரு. ஃபேன் காத்துக்காக வேண்டி நாம நிற்போம்னு அவரும் நின்றாரு, 2 பேருக்கும் இல்லை. இன்னொரு ஆள் வாராரு, அவரும் கண்டுகிட்டாரு, அவருக்கும் இல்லை. 1000 பேர் வந்தாக 1000 பேருக்கும் இல்லை அந்த தரஜா. அப்ப சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, 2வது சபுல முதலாவது சபுல 2 பேர் இடம் இருக்கே, 2வது சபை நிரப்பி போட்டானுகள், வந்தவனுகள் நிற்கானுகள். 3வது சபுல நிற்கிறதுக்கு கண்டு ஒரு ஆள் வாராரு. அந்த ஆள் பார்க்க இந்த முதல் சபுல என்ன செய்யுது, 2 இடம் இருக்கி. இப்போ முதல் சபுக்கு வரல என்ன செய்ய வேண்டி வரும், இந்த 2வது சபை தாண்டித்தானே வரணும். பரவாயில்ல, நீ தாண்டி வா, அதான் சட்டம். 2வது சபை தாண்டி போகலாமாண்டி யோசிக்காத, இடையில என்ன செய்யப்படியாங்க, அப்போ அப்படியாம்மா உள்ளுக்கு போய் முதலாவது சபையில் நில்லு. 3 சப்பு நிரப்பி போட்டானுங்கள். 4வது சப்புக்கு ஒரு ஆள் வாராரு. அவர் கண்டாரு முதலாவது சப்புல என்ன செய்யுது, 2 பேருக்கு அல்லது ஒரு ஆளுக்கு இடம் இருக்கி. இவனுகள் விஷயம் தெரியாம 3 சபை பின்னால நிரப்பி போட்டான் என்று அவருக்கு விளங்கினா, அவர் முதலாவது சப்புக்கு வார என்ன எத்தனை சபை தாண்டி வரணும், 3 4 தாண்டணுமே, தாண்டு. ஏன் இங்க பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை நிறைவு செய்யறதுக்காக நீ தாண்டி வரலாம், சட்டம் இருக்கு. சரி, 3 சப்பு 4 சப்பு நிரம்பி போச்சு, இங்க இடம் இருக்கி. இன்னத்தம் வந்தான், அவன் முதலாவது சப்புல இடம் இருக்கா இல்லையான்னு கட்டி கட்டி பார்த்துக்கு போட்டா வந்து நிக்கிற இல்லையா, அவன் வருவான் 4வது சப்புல இடம் இருக்க நிற்பான். அவன் தப்பினான். ஏன் காணல, அவரு கண்டுகிட்டு இவர் நின்றார் என்றால் அவருக்கு அந்த தரஜா இல்லை, காணாமல் நின்றார் என்றால் அந்த தரஜா அவருக்கு கிடைக்கும். ஆகவே இந்த சப்புல ஓட்டை அல் புருஜான்னு சொல்றாத, சப்புல ஏற்படுகின்ற புருஜத், அந்த ஓட்டைகளை என்ன செய்யணும், நிறைவு செய்யணும். இது முதலாவது சப்புக்கு மட்டும் சட்டம் இல்லை, 2வது சப்புக்கு அப்படித்தான். நிரம்பினத்துக்கு பிறகுதான் 3வது சப்பு ஆரம்பிக்கணும், 3வது சப்பு நிரம்பினத்துக்கு பிறகுதான் 4வது சப்பு ஆரம்பிக்கணும். இதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது தொழுகை, பரவான தொழுகையை தொழுதிட்டோம். இமாம் துவாவெல்லாம் எல்லாம் ஓதி முடிச்சுட்டாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற உடனே என்ன நடக்குது, என்ன நடக்குது? ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபியில் முஸ்தஃபல் முஹ்தார் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அவர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லமான் அல்லமான ஓதுறாரு, வழங்கிட்டு போறாங்க. அது இல்லை. செலவாத்தி சொல்லு, அதை பற்றி நான் பிரச்சனை பேசல. செலவாத்தி சொல்ல வானாண்டு சொல்லல, இடையில் ஒரு ஓதல் ஒன்று. இது அவுலியாக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஓதல். அவுலியாக்கள் கண்ணை மூடிட்டு ஏற்படுத்தினது இல்லை, அதை விளங்கிக் கொள்ளணும். அவுலியாக்கள் எதை ஏற்படுத்தினாலும் கண்ணை மூடிட்டு ஏற்படுத்தினது அல்ல. ஒன்றோ ஹதீஸ்களிலிருந்து அவங்க புறக்கி எடுத்து அதை ஏற்படுத்தி இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு இல்ஹாம் மூலம் சொல்லப்பட்டிருக்கும், அதை ஏற்படுத்தி இருப்பார்கள். அது என்ன? நீங்க துவா எல்லாரும் துவா ஓதி முடிச்சிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபியில் முஸ்தஃபல் முஹ்தார் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி. நீங்க சொல்லுங்க, வானான்னு சொல்லல. அதை விட நீங்க செய்யணும் என்ன தெரியுமா? துவா ஓதி முடிஞ்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅபூது பிகுல்லி மகான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மௌஜூது பிகுல்லி ஸமான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅரூஃபு பிகுல்லி இஹ்சான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மذ்கூரு பிகுல்லி லிசான், லா இலாஹ இல்லல்லாஹு குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், லா இலாஹ இல்லல்லாஹுல் அமானல் அமான் மின் ஸவாலில் ஈமான் வ மின் ஷர்ரிஷ் ஷைத்தான் வ ظلمிஸ் சுல்தான், அல்லாஹும்ம யா கதீமல் இஹ்சான் யா அஸீஸ் யா கஃபார் யா ரஹ்மான் யா ரஹீம் பிரஹ்மதி யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு ஓதணும். இதுல இமாம் ஓதுறாரு என்னமா நமக்கு தெரியாது, அது மெல்ல மெல்ல ஓதுறதால அது தெரியா. எதிலிருந்து நீங்க கையேந்துறீங்க? லா இலாஹ இல்லல்லாஹுல் அமானல் அமான் மின் ஸவாலில் ஈமான் என்கிறதுலேருந்து நீங்க கையேந்துறீங்க, ஆமீன் சொல்றீங்க. பரவாயில்ல, நீங்க ஓதாட்டியும் ஆமீன் சொன்னாலும் அது கிடைச்சிருது. முன்னால சுண்டாவளவும் எங்க போற? லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅபூது, அதான் ஆரம்பம். லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅபூது பிகுல்லி மகான்,
லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை. அல் மஅபூது பிக்குல்லி மகான், ஒவ்வொரு இடத்திலும் வணங்கப்பட்டவன் அவனே. ஒவ்வொரு இடத்திலும் வணங்கப்பட்டவனாகிய அல்லாஹ்வைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் வணங்கப்பட்டவன் என்றா விளக்கம் தெரியும் தானே உங்களுக்கு? தௌஹீத்வாதிகளுக்கு விளக்கம் தெரியும். பள்ளியில வணங்கப்பட்டவன் மட்டும்தானே அவன்? கோயிலில் வணங்கப்படுறவன், பன்சலையில் வணங்கப்படுறவன், சேச்சில் வணங்கப்படுறவன் வேற ஆளோ? எங்கு வணங்கப்பட்டாலும் வணங்கப்படுறவங்க ஆறுதான், அல்லாஹ்தான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅபூது பிக்குல்லி மகான், ஒவ்வொரு இடத்திலும் வணங்கப்பட்டவன் அவனே, அவன் அல்லாத ஒன்றும் இல்லை. இந்த கருத்தை விளங்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சரியான பிரியாணி சாப்பிட்டா போல இருக்கும் அந்த ருசி. கருத்தை விளங்காம சொன்னா ருசிப்படாது, என்ன என்று விளங்காது. இரண்டாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅபூது பிக்குல்லி மகான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மௌஜூது பிக்குல்லி ஸமான், ஒவ்வொரு காலத்திலும் மௌஜூதாக இருக்கின்ற அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலும் அவன் மௌஜூதாக இருக்கானா இல்லையா? இருக்கான் தானே. அப்ப அவனை தவிர ஒன்றுமில்லை. லா இலாஹ இல்லல்லாஹுல் மௌஜூது பிக்குல்லி ஸமான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅரூஃபு பிக்குல்லி இஹ்சான், ஒவ்வொரு உபகாரத்தை கொண்டும் அறியப்பட்டவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு உபகாரம் எங்களுக்கு கிடைச்சாலும் அது ஆறு செஞ்ச உபகாரம்? அல்லாஹ் செஞ்ச. இப்போ நோம்பில் பின்னால் அண்டில் அடி நோம்பில் 27 ஒரு ஹாஜியார் 1000 ரூபா காசு தந்துட்டாரண்டா, அவர் இஸ்மாயில் ஹாஜியார் தந்தடா, அவரை தந்த அல்லாஹ் தஆலா அவர் மூலம் உனக்கு தந்தான். அப்ப நீ என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் தந்தான் என்று நினைச்சுக்கணும். நீ வியாபாரிகள் கடையில் போய் வியாபாரம் செய்யறீங்க, கடையில் காலையில் கடையை திறந்து ராவி படுக்க மட்டும் வியாபாரம். எத்தனையோ சிங்களமும் எத்தனையோ தமிழம் எத்தனையோ சோனகன் என்ன செய்யறான்? ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போறான். இவனுகள் அவங்கள்ட்ட சாமான் வாங்கிட்டு போறான், இவனுகள் அவங்களுக்கு ரிசுக்கு தாரான். இவனுங்களுடைய சூரத்தில் அல்லாஹ் தான் உங்களுக்கு என்ன செய்யறான்? தாரான். லா இலாஹ இல்லல்லாஹுல் மஅரூஃபு பிக்குல்லி இஹ்சான், லா இலாஹ இல்லல்லாஹுல் மذ்கூரு பிக்குல்லி லிசான். லிசான் என்ற ரெண்டு கருத்து, நாக்கண்ட கருத்தும் வரும், மொழி என்ற கருத்தும் வரும். லிசான் என்ற சொல்லுக்கு ஒவ்வொரு நாக்கை கொண்டும் திக்ர் செய்யப்பட்டவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேறொன்றும் இல்லை. மனுஷண்ட நாக்கு, பாம்புட நாக்கு, தவளட நாக்கு, பறவட நாக்கு, எல்லாத்தினுடைய நாக்கிரிக்கே அந்த நாக்கை கொண்டு திக்ர் செய்யப்பட்டவன் அவன்தான். உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் அவனை திக்ர் செய்தா இல்லையா? திக்ர் செய்து. அப்போ சகல நாக்கை கொண்டும் திக்ர் செய்யப்பட்டவன் அவன்தான் என்று நாக்கண்டு கருத்து வச்சுக்கிட்டும் பார்க்கலாம். அல்லது லிசான் என்ற சொல்லுக்கு மொழி என்ற அர்த்தமும் இருக்கு. அப்படி பாருங்க, சகல மொழிகளை கொண்டும் திக்ர் செய்யப்பட்டவன் அவனேதான். தமிழ் மொழி, அரபு மொழி, சிங்கள மொழி, அந்த மொழி, இந்த மொழி என்று உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மொழிகளை கொண்டும் திக்ர் செய்யப்பட்டவன் அவனேதான். லா இலாஹ இல்லல்லாஹுல் மذ்கூரு பிக்குல்லி லிசான், லா இலாஹ இல்லல்லாஹுல் லா இலாஹ இல்லல்லாஹு குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு வினாடியும். யௌம் என்று சொன்னா அவடத்தை ஒவ்வொரு நாளும் என்று கருத்தெடுக்கப்படாது. அதுக்கு விளக்கம் கொள்ளையாரிக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. அது குல்லை சொல்லி ஜுஸ்ஐ நாடுதல் என்று ஒரு கருத்திருக்கு, ஒரு சட்டம். ஒரு நாளை சொல்லி ஒரு நொடியை நாடுதல் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி குல்ல யௌமின், ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வேலையிலே இருக்கிறான், ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கான். குல்ல யௌமின் வ ஃபீ ஷான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை. அல் அமான், அல் அமான் என்ன? நஸ்அலுக்கல் அமான, அல் அமான என்ற கருத்து. நஸ்அலுக்க என்ற சொல்லொண்டு அங்க மறைஞ்சிருக்கும். அல் அமான், அல் அமான், பாதுகாப்பை தேடுகிறோம், பாதுகாப்பை தேடுகிறோம். என்னத்தை விட்டும்? மின் ஜவாலில் ஈமான், ஈமான் நீங்கி போகாமல் பாதுகாப்பை தேடுகிறோம். அல்லமான் அல்லமான் மின் ஜவாலில் ஈமான் வ மின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். வ மின் ஸுல்மி சுல்தான்,
சுல்தான் என்றாரு அரசாங்கம். அரசாங்கம் ஆட்சிகிறவன் அரசன். அரசனுடைய தீமையை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒன்று சுல்தான். யா கதீம் அல் ஹசான், யா கபூர், யா கப்பார், யா ரஹ்மான், யா ரஹீம் அண்டு நீங்கள் முடிக்கிறீங்க. இது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா ஓதி முடிஞ்ச உடனே ஓத வேணும். அதை ஓதி போட்டு வேணும்டா நீங்கள் என்ன செய்வீங்க? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியில் முஸ்தவல் முக்தார் சய்யிதினா முஹம்மதின் வாலி சொல்லுங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை, இது சொல்லணும். இது எந்த ஒரு பள்ளியிலையும் என்ன செய்யறல்ல, ஜமாத்தா தொழுது போட்டு சத்தம் போட்டு கித்தம் போட்டு சொல்றல்ல. வேணுமெண்டா பேசிமாம் மனசுக்குள்ளே ஓதிக்கிட்டு அல்லமானங்கக்குள்ளே இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்வான்? கையை ஏந்துவான். அவர் அதுக்கு முன்னால் என்னடா ஓதினாருங்கிறது அவனுக்கு தெரியாது. இமாம் மௌமும்கள்லையும் தெரியாதாக்கள் ஓதுறது இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நான் வேணுமெண்டா நாளைக்கு இதை எழுதி ஒரு ஃபோட்டோ பிரதி செய்து ஒரு 10-25 எங்கள் பள்ளியில் சருவன் நாளராவிக்கு ஷாவுக்கு நீங்கள் வாராக்கள் சாண்டிஷானாக்கள்ன்றா நீங்கள் என்ன செஞ்ச அதை வாங்கி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த ஃபோட்டோ பிரதியை வாங்கி நீங்கள் ஃபோட்டோ பிரதி செய்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓதுங்க. இதை நீங்கள் விடக்கூடாது. அடுத்தது மகரிபு தொழுகையில் மட்டும் ஒரு ஓதல் ஒன்றைக்கு தெரியுமா உங்களுக்கு? மகரிபு தொழுகையில் மட்டும்தானே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்ற இந்த 4 கலிமா இருக்கே, அதை எத்தனை தரம் ஓதுறாரு? 10 தரம் ஓதுறாரு. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் மகரிபில் ஓதுறையா? நாங்கள் ஓதுறல்ல. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாகத்தான் சொல்லியிருக்காங்க. மகரிபண்டு கழிக்கையும் இல்லை, சுபகண்டு கழிக்கையும் இல்லை. துஸப்பிஹூன வ துஹம்மிதூன வ துகப்பிரூன துபுர குல்லி சலாத்தின் சலாத்தன் வ சலாத்தீன. இது எல்லா துபுர குல்லி சலாத்தின் எல்லா தொழுகைக்கு பிறகும் 33 தரம் சுப்ஹானல்லாஹ், 33 தரம் அல்ஹம்துலில்லாஹ், 33 தரம் அல்லாஹு அக்பர். சில ஹதீதுகளில் 34 தரம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். 10 தரம் திக்ர் வையுங்கள். அதுவும் ஹதீஸில் வருது. இந்த 10 தரம் திக்ர் வைங்கிற என்றது சாதாரண கிதாபுகள்ல எல்லாம் ஃபிக்ஹ் கிதாபுகள்ல எல்லாம் கிடையாது. அப்போ இந்த 10 தரம் திக்ர் வைக்கானுங்களடா எல்லா பள்ளியிலையும். இதுக்கு என்னடா ஆதாரம் என்று சொல்லி ஒரு ஹசரத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹசரத்து மௌத்தா போயிட்டாரு. அந்த மனுஷன் கிடந்த இடமெல்லாம் தேடி கீடி பார்த்தா அபூதாவூதுங்கிற ஹதீஸ் கிதாபில் தான் அந்த ஹதீஸ் வருகுது. இந்த ஹதீஸ் எல்லா கிதாபிலையும் வருகுது. 33 தரம் சுப்ஹானல்லாஹ், 33 தரம் அல்ஹம்துலில்லாஹ், 33 தரம் அல்லாஹு அக்பர் அல்லது 34 தரம் அல்லாஹு அக்பர்ன்றது எல்லாம் ஹதீஸ் கிதாபுகள்லையும் வரும். இந்த 10 தரம் திக்ர் வைக்கிறது அபூதாவுது தான் வருகுது. இருந்தாலும் தேடி கஷ்டப்பட்டு அபூதாவுதை வாங்கி பார்த்தாரு. சரியா சொல்லிட்டோம் அல்லவா? மகரிபு தொழுகைக்கு பிறகு இதையெல்லாம் நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டோம். யார் நிப்பாட்டின? அந்த காலத்திலேருந்து நிப்பாட்டி போட்டாங்க. மகரிபு தொழுகைக்கு பிறகு இதெல்லாம் சொல்லாமல் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு 10 தரம் ஓதண்டு சட்டத்தில் கிடையாது. அதையும் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுங்கிற 4 கலிமாவை 10 தரம் சொல்லி வந்திருக்கு ஹதீஸில். மகரிபுக்கு பிறகு சுபஹுக்கு பிறகு இந்த கலிமாவை 10 தரம் சொல்லுங்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ அதையும் சொல்லி இதையும் சொன்னால் அது ஏன் நிப்பாட்டினாங்க? ஏண்டா பிள்ளையண்டதுக்காக வேண்டி இல்லை. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட நேரம் ரொம்ப சுருக்கமான நேரம், ஆக குறைஞ்ச நேரம் அதுதானே மற்ற தொலையை விட. இவர் மகரிபை தொழுக போட்டு மரம் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த சீக்கிரம் 10 தரம் அடிச்சுக்கிட்டு கிடக்கக்குள்ள மரம் இஷாவை பைத்திரும் குறுகிய நேரம் என்கிறதுக்காகத்தான் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தரம் சொல்றதையெல்லாம் நிப்பாட்டி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? 10 தரம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுங்கிறத வச்சிருக்காங்க. அதை நாங்கள் சொல்லணும். இதை சொல்ல போகல பிரச்சனை வரும். ரொம்ப தனியை தொழுதிங்களா செஞ்ச ஜமாத்தோட தொழக்கூடிய இமாம் என்ன செய்ய இயலாது. அதை செய்யாமல் இந்த வளமை போல செஞ்சுட்டாருன்னா பிரச்சனை முடியும். தனியை செய்யும் போது அதை நீங்கள் சொல்லணும். மகரிபு தொழுகைக்கு பிறகு இந்த 10 தரம் கலிமாவை சொன்னதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறோம். அதை சொல்லுங்க பார்ப்போம். ஆரண்டாலும் ஒரே மாதிரி இல்லை, சும்மா நீங்கள் சொல்லணும். ஆரண்டாலும் தெரிஞ்சிருக்காண்ட பார்க்கத்தானே வேணும். 10 தரம் நாம் சொல்கிறதானே கலிமாவை சொல்கிறோம். 10 தரம் சொல்லி 10 தரம் சொல்கிற வரைக்கும் இமாம் எங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார்? அங்கால பார்த்துக்கிட்டு இருப்பார் கிபிலா பக்கம். 10 தரம் சொல்லி முடிஞ்ச மட்டும் இஞ்சால திரும்புவார். அது சட்டம் இல்லை. அவர் செல்லாம் கொடுத்த உடனே இஞ்சால திரும்பிட்டு கிடக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது நம்மளோட உள்ள பலமையாக போய்த்து அவர் 10 தரம் சொல்கிற மட்டுக்கு அங்கால பார்த்துக்கிட்டு இருந்தோடு 10 தரம் முடிஞ்ச மட்டும் இஞ்சால திரும்புகிற பலமை வேற ஒன்றும் இல்லை, சட்டத்தில் உள்ளதல்ல.
சரி 10 தரம் ஓதி முடிஞ்ச உடனே ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது எங்கட பாப்பா ரொம்ப பேணுதலாக சொல்லி வந்தார்கள். அவங்களோட ஹயாத்தில் நாம கேட்டிருக்கோம். அவங்கள்ட்ட ஓய்நாக்கள் இந்த இப்ராஹிம் மௌலவி இருக்கிறோம், நம்ம தெரிஞ்சாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், கட்டாயம் சொல்லுவாங்க. சுப்ஹானக மா அபத்னாக ஹக்க இபாதத்திக, சுப்ஹானக மா ذكرناك حق ذكرك, சுப்ஹானக மா ஷக்கர்னாக ஹக்க ஷுக்ரிக, சுப்ஹான மன் லா يعلم قدره غيره ولا يبلغ الواصفون صفته. முக்கியமான ஓதல் உண்டு. இது அவுலியாக்கள் செஞ்ச வியாபாரம் இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள். ஹதீஸ்ல வருது. எந்த தொழுகைக்கு பிறகு மட்டும், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு மட்டும் நீங்க என்ன செய்யணும்? இதை செய்யணும். சுப்ஹானக நீ துய்யவன், மா அபத்னாக ஹக்க இபாதத்திக, உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்க வணங்கல். உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கல்ல. அல்லாஹ்வை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்க வணங்குறோமா? அப்படி வணங்குறல்லையே. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் வணங்குறோம். அவன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி வணக்கத்தை வெளிப்படுத்த எங்களால் முடியுமா? முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், மா அபத்னா சுப்ஹானக மா அபத்னாக ஹக்க இபாதத்திக, உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி எங்களால் வணங்க முடியல. சுப்ஹானக மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக, உன்னை எப்படி அறிய வேணுமோ அப்படி அறியல. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அவனை அறிய யாரால முடியுமா? முடியாது. எங்கட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான், எங்கட தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அறிஞ்சிக்கிட்டு போகலாம். மா அபத்னாக ஹக்க இபாதத்திக, சுப்ஹானக மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக, சுப்ஹானக மா ذكرناك حق ذكرك, உன்னை எப்படி நினைக்க வேணுமோ திக்ர் செய்ய வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யல, உன்னை திக்ர் செய்யல. சுப்ஹானக மா ذكرناك حق ذكرك, சுப்ஹானக மா ஷக்கர்னாக ஹக்க ஷுக்ரிக, உனக்கு எப்படி சுக்ர் செய்யணுமோ அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி எங்களால சுக்ர் செய்ய முடியல. எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க சுக்ர் செய்யறோம். உண்ட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி சுக்ர் செய்ய எங்களால முடியல. சுப்ஹானக மா ஷக்கர்னாக ஹக்க ஷுக்ரிக, சுப்ஹான மன் ஒருவன் துய்யவன், லா யஅலமு கதரஹு கைரு, அவனுடைய அந்தஸ்து அவன் தான் அறிவான். அப்படியான ஒருவன் துய்யவன். அவனுடைய அந்தஸ்தை வேறு யாருமே அறிய மாட்டார்களே, அவன் துய்யவன். சுப்ஹான மன் சுப்ஹான மன் லா யஅரிஃபு கதரஹு கைரு வலா யப்லுகுல் வாஸிஃபூன ஸிஃபத்தஹு, அவனை பற்றி வர்ணிக்க கூடியவர்கள் அவனுடைய வர்ணனையை எல்லையிட்டு சொல்ல மாட்டார்கள். அப்படியானவன் துய்யவன். அவனுடைய வர்ணனை யாராலையும் எல்லையிட்டு இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப இந்த ஒரு ஓதல் இருக்கு. இதையும் தெரியாதாக்கள் நீங்க என்ன செஞ்ச கேளுங்க, நாங்க எழுதிட்டாரோம், அதை பாடமாயிக்கணும். இதை மகரிபுக்கு பிறகு என்ன செய்யணும்? நீங்க ஓத வேணும். இது ஒரு விஷயம். அடுத்தது, சில ஆக்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு வாராங்க, இந்த ஜமாத்து நடந்துச்சண்டா மிச்சம் வேகமா வாரான், ஓடி ஆறான், அவசரமா என்ன செய்யறான், படுக்கான். என்னையா அவதிப்படுற என்ன? ஜமாத்தை சேர்ந்துக்கணும், அந்த 27 தரஜாவை அடைஞ்சிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் இவ்வளவு அவசரம். நான் பள்ளிக்கு முன்னுக்கு நிச்சயம் நுத்தம் வந்தான், பட்டப்படம் டிஸ்டியாங்காமராக்க போறான். அப்ப பலமையா நம்மளை கண்டா நம்ம விளைவி சமாளிக்குமென்று போறவன் சொல்லல, என்ன முத்திரம் கடுமையா முடிக்கிட்டாக்குமென்று தான் நான் நினைச்சேன். போய் இஸ்தியாங்காமரா போயிட்டு மலமழன் இஸ்தியாங்க இருந்து போட்டு திடீர் மழி 2 படியால் ஏறிட்டு ஓடி வந்து தொப்பியை கிளப்பி இறஞ்சான், ரசிலட்டை கிளப்பி இறஞ்சான், மலமழன் தோல் போட்டுக்கான், ஓது எடுத்து திடீர் மழி 2 ஓடி வந்து இந்த மாதிரி சேர்த்தான். இது செய்யாதங்க நீங்க பிள்ளை. அப்படி இஸ்லாம் சொல்லல, ஃபிக்ஹ் சட்டத்தில் அப்படி கிடையாது. ஃபிக்ஹ் சட்டத்தில் என்ன சொல்றார்? வயுந்தபு லிகாஸிதில் ஜமாஅத்தில் மஷ்யு பிஸகீனத்தின், யுந்தபு லிகாஸிதில் ஜமாஅத்தில் மஷ்யு பிஸகீனத்தின், ஜமாஅத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அதனுடைய சவாபை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கா? நல்லதுதானே, அமைதியாகத்தான் செய்யுங்க. அதுக்கிடையில முடிஞ்சா முடிஞ்சிட்டு போகணும். நீயத்துல் முஃமினி ஹைரும் மின் அமலி, ஒரு முஃமினுடைய நீயத்து அவனுடைய அமலை விட மேலானது. நீங்க என்ன நீயத்து வச்சுக்கிட்டு வாரீங்க? ஜமாத்தை சேரணும், அந்த 27 தரஜாவை நாம் அடையணும் என்று நீயத்து வச்சுக்கிட்டு வாரீங்க.
நீங்க ஓதுபடுத்துக்கிட்டு உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு பாரத்துக்கு இடையில என்னஞ்சிட்டு ஜமாத்து முடிஞ்சு போச்சு. உங்களோட நீயத்துக்குரிய நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி. அந்த ஜமாத்துல நீங்க சேர்ந்து சொல்லாவிட்டாலும் நீயத்து வைத்தீர்களே அது ஹைரு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீங்க ஜமாத்துக்கு வரணும், மெல்லவா. அதுக்காண்டி ஓடி அவசரப்பட்டுக்கிட்டு மழன்னு செய்யாது. ஏன் தெரியுமா? அவசரப்பட்டுக்கிட்டு இப்படி செய்யக்குள்ள மாபிள்ள வந்து இறக்கம் கால் வலிக்கு விழுந்து தலை உடைஞ்சிட்டா. இன்னும் தலை உடைஞ்ச இல்லை, இந்த ஜமாத்தை பிடிச்சிக்கலாம்னு தான் ஓடினன். மாபிள்ள காலை வச்சேன் பலிக்கிட்டு. நீ என்னத்துக்கு ஜமாத்தை பிடிச்சிக்கணும் மட்டும் ஓடின? ஓட சொல்லி இஸ்லாம் சொல்லுதான், ஓட சொல்லி சட்டத்தில் இருக்கா அண்டு கேட்டா அவனுக்கு சட்டம் தெரியா. ஓடினா ஆனா நீ ஓடுறேன்டாலும் நடக்கிறேன்டாலும் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். உண்ட இஷ்டத்துக்கு உண்ட ஆதத்துக்கு என்ன செய்யலாது. இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். நீங்க வாங்க, அமைதியா இஷ்டாங்க போங்க, அமைதியா ஒதுவடுங்க, அமைதியா வாங்க. சான்ஸ் இருந்துச்சு கிடைக்கும், சான்ஸ் இல்ல சலாம் கொடுத்துட்டாரா. நீங்க வந்த நோக்கம் என்ன? ஜமாத்தை அடைஞ்சு கொள்ளணும். நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி. உங்களுக்கு நீயத்துக்கான சவாபு கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது சுஜூதோடு சம்பந்தப்பட்ட சில விஷயம். அலுப்ப வரைகி இல்லையா? சுஜூதோட பட்ட சில விஷயம். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? செய்யறத சரியா செய்யணும். இல்லைன்னா செய்யாம ஊட்ட படுக்கலாம், பேசாம தொலை தேவையில்லை. நாங்க நம்ம தொழுவுறது சரியா தொழுங்க. வயசு போய்தான் யாருக்கிட்டையும் போய் கேட்டு கேளாதா. இப்படி சொல்ற நேரத்தில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்களேன். நீங்க வயசு போனா குளத்தன்கிட்ட போய் பிடிச்சிக்கிட்டு ஒரு மௌலையை பிடிச்சிக்கிட்டு தம்பி சுஜூதில் என்ன செய்யணும் அது இங்கணும்டா அவன் நினைப்பான். இந்த 75 வயசாச்சு, இது கால வரைக்கும் இவர் என்ன நொட்டினேன். இப்ப வந்தவர்கள் கரண்டு போட்டு அவன் நினைப்பான்ட்டு நீங்க என்ன செய்யண்டா பேசாம இருங்க. இப்படி பொதுவா சொல்ற நேரத்தில் புறக்கிட்டு போங்களேன், பிரச்சனை முடியுது. சுஜூதுல பல தவற விடுறீங்க. சுஜூத பத்தி சொல்றார். ஷுரூத்து இஜ்ஸாஇ சுஜூதி அன் யுபாஷிர முஸல்லாஹு பிபஅலில் ஜபஹ. நெத்திங்கிறது எது தம்பி? இவ்வளவு நெத்தி தான். என்ன நெத்தியண்டா? இவ்வளவு நெத்தி தானே. இவ்வளவும் அங்க தொழுகிறாவில படணுமா? பட தேவையில்லை. இவ்வளவும் படணும்னா என்ன செய்யணும்? வச்சு அமர்த்தி அச்சில போட்டாப்பல கஷ்டப்பட வேண்டி வரணும். அதுக்காக வேண்டித்தான் அவர் சொல்றாரு, ஜபஹத்து நெத்தியை கொண்டுதான் சுஜூது செய்யணும். பிபஅலில் ஜபஹாங்காரு. நெத்தியின் ஒரு பகுதியை கொண்டு தான் எந்த இடத்துல சுஜூது செய்யணுமோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? பதிக்கணும். நெத்தி எல்லாத்தையும் பதிக்க இல்லாதானே. அப்ப நாங்க அதுல பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? நெத்தியை தானே சுஜூதுல வைக்கும். ரைட், அது எல்லாரும் சரியாத்தான் செய்யறோம். மக்ஷூஃபன் அதுல சில ஆக்கள் புரை செய்கிறாங்க. யாரென்றாலும் சரி, தொப்பியை இப்படி போடுறவனை கண்டிங்கன்னா மடைய நின்று முடிவெட்டு வடைய மாத்தமே இல்லை. சாரியமாம் சொல்லியிருக்காங்க, நெத்தியில தொப்பி போடுறவன் மடையன். தொப்பி எங்க போடணும்? தலையிலாம் தொப்பி போடணும். நெத்தியில தொப்பி போட்டா மடையன். சாரியமாம் சொல்லியிருக்காங்க. எங்க பாப்பாவும் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இப்படி சும்மா ஸ்டைலுக்கு போடுறேன். டே மடையா அந்த வடக்கு அகட்டுக்கிட்டு டே மடையா சொல்லு. அப்படி சாரியமாம் சொல்லியிருக்காங்கடா, நெத்தியில தொப்பி போடுறவன் மடையனண்டு. அப்ப நெத்தியில தொப்பி போட்டவன் சுஜூது செய்வான் அல்லவா? என்னத்தில் சுஜூது செய்வான்? தொப்பிலாம் சுஜூது செய்வான். சுஜூது கூடாது. மக்ரூஹுக்கு சுஜூதே கூடாது. இவன் சுஜூது செய்யக்கூடியது முசல்லாவாக இருந்தாலும் சரிதான், மாபிளாக இருந்தாலும் சரிதான், சீமந்தி தரையா இருந்தாலும் சரிதான், மண்ணா இருந்தாலும் சரிதான். அந்த சுஜூது செய்கிற இடத்துக்கும் இவனுடைய நெத்திக்கும் இடையில என்ன செய்யப்படா? திரை இருக்கப்படா. இந்த தொப்பி போட்டாலும் சரி, நான் வெள்ள தொப்பி போட்டு விட்டு வாராஞ்சலமையும் இப்படி போட்டு விட்டு வருவான். அவன் சுஜூது செய்வான். அதுல சிலவன் கையிலஞ்சு கட்டிட்டு சுஜூது செய்யறான். பாத்தீங்களா? நெத்தியில கையிலஞ்ச கட்டிக்குவான், சுஜூது செய்யறான். எப்படி அவனோட சுஜூது சேர்த்தாகும்? அப்ப என்ன செய்யணும்? மக்ஷூஃபன் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நெத்தி திறக்கப்பட்டு தான் என்ன செய்யணும்? சுஜூது செய்யணும். இது பொம்பளைக்கும் சட்டங்கள் தான், ஆம்பளைக்கும் சட்டங்கள் தான். பொம்பளைகள் என்ன செய்கிறார்கள்? சேத்தி வடத்தை வச்சு கட்டிக்கிறாள். மக்கன்னா கட்டுறாள். மக்கன்னா மக்குத்தனமான கண்ணா. அது இப்படி சேர்த்து கட்டிட்டு சுஜூது செய்தா நிறைவேறுமா? நிறைவேறாது. மக்ஷூஃபன் என்ற சட்டம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான். நெத்தி திறந்தான் இருக்கணும். இதில் சில ஆக்கள் பிழை செய்யறீங்க.
எல்லாரும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க பல செய்யப்படாது. சுஜூது சேர்த்தாகாது. சுஜூது சேர்த்தாகாட்டி ரக்காத்து சேர்த்தாகாது. ரக்காத்து சேர்த்தாகாட்டி தொழுகை சேர்த்தாகாது. அப்ப சும்மா வந்து முட்டி முட்டி திரிஞ்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? செய்யறதை சரியா செய்யணும். மக்சூஃபன் வயத்தும இன்ன. அப்ப நெத்திய திறந்த நிலைமையில பூமியில என்ன செய்யணும்? படம் வைக்கணும் தானே. படம் வச்சாச்சு. வயத்தும இன்ன சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரமேனும் தரிபடணும். அதான் துமஅனீனத்து சொல்றேன். உன்னை வைக்க எடுக்க வைக்க எடுக்க தொழ கூடுமா? சுஜூது கூடாது. நீ சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்தி என்று 3 தரம் சொல்லாட்டியும் 30 தரம் சொல்லாட்டியும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிலேனும் என்ன செய்யணும்? தரிபட வேணும். பெரும்பாலானாக்கள் அப்படித்தான் என்ன செய்யறாங்க. ஹனவிக்காரன் செய்ய மாட்டான். ஹனவிக்காரனை பாருங்க, பாய்மார வைப்பாங்கட்டுப்பான். அது என்னண்டா ஹனவி மதுஹப்ல துமஅனீனத்து ஷரத்து இல்லை. அங்க தரிபட வேணும்ங்கிறது நிபந்தனை இல்லை. அதனால அவன் செய்யறான். எங்கட ஷாஃபி மதுஹப்ல என்ன சட்டம்? சுஜூது செய்ய வேணும், அதில் தரிபட வேணும். துமஅனீனத்து தரிபடுறாண்டா எவ்வளவு நேரம்? சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்தி ஒரு சரம் சொன்னாலும் போதும். அல்ல நீ சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, அந்த நேரம் இருக்கணும். அவ்வளவுதான். இதை கவனமா எடுத்துக்கொள்ளணும். அவருடைய அந்த தொழுகிற இடத்தில் இவருடைய தலையின் பாரம் படணும். தொழுகிற இடத்துல தலைட பாரம் படணும். என்ன அர்த்தம்? ரெண்டு கையையும் குத்திக்கிட்டு தானே சுஜூது செய்யற. இவன் இந்த கையில பிளத்திலாம் தலையை வச்சிருக்கானே தவிர தலையில பிளத்துல தலையை வைக்கல. சுஜூது சரி வராது. கையை குத்திக்கிட்டு தலைக்கு பிளத்தை கொடுக்கல. இவன் என்னத்துல கொடுக்கான்? பேலன்ஸ் பண்றான். கைக்கு பேலன்ஸ குட்டுத்து கொட்டும் தலையை கொண்டு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். சரி வராது. என்ன செய்யணும்? இந்த தலை இந்த பாரம் இருக்க பாரத்தை என்ன செய்யணும்? தலைக்கு கொடுக்கணும். கொடுத்து செய்யணும். கையை வைக்கத்தான் வேணும். அது சட்டம் வேற. இந்த கையில பாரத்துல ஊண்டிக்கிட்டு தலையை பாரமாக்காம செய்யக்கூடாது. வாங்கினால முசல்லாஹு அவன் தொழும் இடத்தை அவனுடைய தலையின் பாரம் பட வேணும், தொட வேணும். அவன் தலையை பாரமாக தான் கொடுக்கணும். கையை குத்தத்தான் வேணும். அதுலேயும் சில ஆக்கள் தவறோடலாம். அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. இதுவும் ஷரத். சூத்திரிகே பின்பக்கம் இந்த சூத்து இது அவன் தலையை விட உயரமா இருக்கணும். அப்ப எப்படி இருக்கப்படா? சூத்தை விட தலை உயரமா இருக்கப்படா. சுஜூது செய்யக்குள்ள பெரும்பாலும் எப்படித்தான் இருக்கும்? தலையை விட சூத்து உயரமா தான் இருக்கும். அப்படித்தான் இருக்க வேணும். இவன் என்ன செய்யறான்? இப்படி ஒரு சாமான் செய்யறான். சுஜூது நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப என்ன? சூத்து உசந்திரிக்க வேணும், தலை பணிஞ்சிருக்க வேணும். ஒன்று. வல்லா யஸ்ஜுத அலா முத்தஸிலின் பிஹி யதஹர்ரகு பிஹரகதி. தான் அசைவதினால் அசையக்கூடிய ஒரு பொருளில் அவன் சுஜூது செய்தால் சுஜூது சேர்த்தாகாது. தான் அசைவதினால் அசையக்கூடிய ஒரு வஸ்துவின் மீது சுஜூது செய்தால் சுஜூது சேர்த்தாகாது. உதாரணமாக வச்சுக்குவோமே, சால்வை போட்டிருக்காரு. சால்வை ஒன்று போட்டிருக்காரு. சுஜூது போக அந்த சால்வட தொங்கல் என்ன செய்யுது? குழுவுதோ அதில் சுஜூதை செய்கிறார். கூடுமா சுஜூது? கூடாது. காரணம் என்ன? சால்வையை சும்மா போட்டுட்டு சுஜூது செய், அது கதை வேற. சால்வையை கொண்டா களத்து இப்படி முன்னுக்கு போடு, அதில் சுஜூது செய், அது பிரச்சனை வேற. உண்ட தோல்ல போட்டுக்கிட்டு நீ சுஜூது செய்ய போக இந்த சால்வை முன்னுக்கு உளுந்தானே, அதில் சுஜூது செய்தால் நீ அசைவதினால் அசையக்கூடியதில் சுஜூது செய்கிறாய். நீ அசைவதினால் அசைதா இல்லையா? அதில் நீ சுஜூது செய்தால் கூடாது. உதாரணமாக தொப்பி இப்படி போட்டுக்கிட்டான் நெத்தியில, இவன் அசைகிறதுனால அசையக்கூடியது. தலப்பா தோல்ல போடுற சால்வை இப்படி செய்யக்கூடாது. கக்கும்மின் வாய்மாமா, இந்த கும்மை போலே என்று சொல்றார். தலப்பாகை போலே எங்காரு இது கும்மை போலே என்றா இப்ப நீங்க போடுற ஷர்ட்டுக்கு அது சரி வராது. அந்த காலத்துல ஷர்ட் எப்படி போடுற, இந்த கும் எப்படி வைக்கிற, இந்த மட்டில் வைக்கிற. இந்த கும்மு இதான் கும்முங்கிற இந்த மட்டில் வைக்கிற. இப்ப நீங்க பாருங்க, மிஸ்ரிகள்
எகிப்திலிருந்து இந்த காரி என்று வாரான் தானே இலங்கைக்கு ஓதுறதுக்கு, அவன் போடுற இதை பாருங்க, கும்பு எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மட்டில் இருக்கும். ஒரு ஆள் எப்படியும் போடலாம். அது அந்த காலத்தில் ஹனஃபி இமாம் சொல்லி இருக்கிறார்கள், வஸ்யு அக்மாமக்கும் வஅல்லிமு அமாயிமக்கும், உங்களோட தலைப்பாக்களை கொஞ்சம் பெருசா கட்டிக்கிங்க, உங்களோட கும்புகளை கொஞ்சம் விசாலமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க. என்னத்துக்குண்டா, அது உங்களை போல ஆக்களுக்கு இல்லை, சாதாரண ஆக்கள் பெரிய தலைப்பா கட்டி தெரியவான மாதிரி கட்டாம கொஞ்சம் பெருசா கட்டிக்கிட்டு அது எப்படி இருக்கும், கொஞ்சம் பார்க்கிற ஆக்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். அப்ப இல்முக்கு மரியாதை செய்வான். அதுக்காக வேண்டி அல்லிமு அமாயிமக்கும், நீங்க நடிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் மத்தியில காட்சி பறிக்கிறதுக்காக வேண்டி புகழுக்கு பேருக்கு பெருசா கட்டுங்க என கருத்து அல்ல. உங்களுடைய இல்மை மற்றவர்கள் மதிக்க வேணும். பெருசா தலைப்பா கட்டிட்டீங்கன்னா ஒரு கௌரவம் வருந்தானே தம்பி, அதுக்காக இதை விசாலமாக்குங்கள் என்றதும் அதுக்காக. இன்னொன்றும் இருக்கு அதுக்கு. அந்த காலத்தில் இந்த கிதாபுகளை அங்கே கொண்டு போக என்ன செய்யற, இதுக்குள்ளே வச்சுக்கிறேன், இந்த கும்மை பெருசாக்கி விட்டு அதுக்குள்ளே வச்சு இப்படி பிடிச்சிக்கிறேன் கிதாபை, அப்படியும் கொண்டு போகிற. அதுக்காக வண்டியும் விசாலமாக்கி இருக்கிறார்கள். இந்த கும்மை பெரியோத்தம் விசாலமாக வச்சானண்டா சுஜூது செய்யக்குள்ள என்ன செய்யும், அது இப்படி போய் கிடக்கும் தானே. அப்போ அதில் சுஜூது செய்தானண்டா சுஜூது நிறைய வராது. ஏன், இவனுடைய அசைவினால் அசையக்கூடியது, அதுவும் சரி வராது. அடுத்தது சுஜூது கண்டு தான் குனியணும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அண்டா சுஜூதானே செய்யணும் மருகா, சுஜூது கண்டு தான் குனியணும். சுஜூது கண்டு குனியாம வேற ஒன்றுக்காக வேண்டி குனிஞ்சி போட்டு அதை சுஜூதாக ஆக்கிட்டாரண்டா சுஜூது சரி வராது. எப்படி வச்சுக்குவோமே, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அங்கக்குள்ள அவன் பேனை ஒன்று கீழே விழுந்துச்சு, உடனே அதை எடுப்போம் என்று குனிய போனவன் என்னதுக்கு இன்னொரு தானே குனிய, அதை சுஜூது ஆக்கிக்குவோமே என்று சுஜூது ஆக்கிட்டானண்டா அதை கூடாது. அப்போ அவர் சுஜூதுக்கென்று குனிய வேணும். வேறொரு தேவைக்காக குனிந்தவர் அந்த குனிதலை சுஜூதாக ஆக்கி கொண்டாரே, ஆனால் அது சுஜூதாக ஆகாது. மறுகா இதுதான் இப்போ முக்கியம். இது பெரும்பாலானாக்கள் இதில் பல செய்கிறீங்க. சுஜூது சரி வரவே மாட்டாது. நீ எந்த ஆகாயத்துக்கு பறந்து போனாலும் சரிதான். மின் ருக்பதைஹி வ புதூனி அஸாபிஇ ரிஜ்லைஹி வ கஃபைஹி, ரெண்டு கை இருக்கலவா, ரெண்டு கையுடைய உள்பகுதி என்றாயது, ரெண்டு கையையும் சேர்க்கக்கூட படுற பகுதி அவ்வளவும் உட்பகுதி. இந்த உட்பகுதி என்ன செய்யணும், சுஜூது செய்யக்குள்ள நிலத்தில் படணும். இவர் சுஜூது செய்கிறாரு தான், ரெண்டு கையை நிலத்தில் வைக்கல, இப்படி உசத்தி வச்சுக்கிட்டு சுஜூது செய்கிறாரு. கூடுமா? கூடாது. ஆனால் கையை வைக்கிற விஷயத்தில் எல்லாரும் சரியா தான் வைப்பா. கையை வைக்காம யாரும் உசத்தி வச்சுக்கிட்டா சுஜூது செய்கிறான் இல்லையே, கையை வைக்காந்தான். காலை வைக்கிறதுல கால் விரலுடைய உட்பகுதியில் சிலதேனும் பூமியில் பட வேணும். இப்படி சுஜூது செய்யறான் ஆண்டை குத்தன் இந்த மாதிரி பாரு. இந்த உட்பகுதி படிச்சா இப்படி போட்டா அதை சுஜூது சரி வராது. அப்ப காலை என்ன செய்யணும், இந்த உட்பகுதி இருக்க விரலுடைய உட்பகுதி ஒரு சில பகுதியாவது உள்படம். நீங்க 10 விரலுடைய உட்பகுதியும் படக்கூடிய மாதிரி வைக்கிறதுக்கு வசதியானால் வை, ஆறுமானாண்ட அது நல்லதுதான், பூரணமான ஒரு சுஜூதா பேத்திரும். சில ஆக்களுக்கு என்ன செய்யலாம், அப்படி வைக்க இல்லாமல் இருக்குமெண்டு வச்சுக்குவோமே, ஒரு 2 விரல் தான் படலாம், அல்லது ஒரு பெருவிரல், இந்த கால் பெருவிரல் அதுதான் உள்பகுதி படலாம் வேண்டா, அதை ஏண்டான வைக்கத்தானே வேணும். அதையும் வைக்காம இப்படியே விரட்டி போட்டுக்கிட்டு கிடந்தானண்டா சுஜூது சரி வருமா? சரி வராது. சிலவன் இப்படி குத்திக்கிறான், இப்படி குத்தினானண்டா இதுதான் படுகுது பூமியில. இது உட்பகுதியா? இது உட்பகுதி இல்லையே. என்ன இப்படி சேர்க்கக்குள்ள பாருங்க, இது உட்பகுதியா? இது இந்த அரிக்கிறது ஹர்ஃபுல் அசாபியா, விரல்களுடைய ஓரம், இந்த ஓரம் உட்பகுதியாக எடுக்கப்பட மாட்டாது. ஆகவே சுஜூது செய்யற டைமில் வந்து இப்படி குத்திக்கிட்டானண்டா அதுவும் சரி வராது. இப்படி பறியணும், இந்த உள்பகுதி பட வேணும். இதுல பெரும்பாலான ஆக்கள் என்ன செய்கிறாப்பில் இருக்கி, தவறு செய்கிறாப்பில் இருக்கி. இதையும் கவனிச்சுக்கணும் சகோதரர்களே. இந்த சுஜூதி செய்கிற நேரத்தில் 7 உறுப்புகள் மொத்தம் படணும். என்னென்ன? நெத்தி உண்டு, பருவு 7 உறுப்புகள் படுறது பருவு. நெத்தி உண்டு, 2 கை, 3
2 முழங்கால் 5 2 கால் அங்கே கால் விரல் எத்தனை 7. மூக்கு படுறது பரது இல்லது. மூக்கு படுறது சுஜூதில் ஃபரது இல்லை, சுன்னத்து. அதை பட வச்சிங்கன்னா நல்லதுதான். அக்மலு சுஜூத், நல்ல பூரணமான சுஜூதாக போய்த்திரும். இந்த 7ஐயும் நீங்கள் படத்தான் வைக்கணும். 7ஐயும் குறை வச்சா சுஜூது நிறைவேறாது. அப்போ இந்த 7ஐயும் வச்சுக்கிட்டு சுஜூது செய்யக்குள்ள நாங்கள் என்ன நினச்சிக்கணும்? 7 சிவத்துக்களையும் ஃபனாவாக்கி நான் கிடக்கிறேன். 7 சிவத்திரிக்கலோ நம்மக்கிட்ட குதிரத்து, இராதத்து, சம்மு, பசரு, ஹயாத்து, இல்மு, கலாம். இந்த 7 சிவத்துக்கள் எங்கள்கிட்ட இப்போ இருக்கி. அது எங்கடல்ல, அல்லாஹு தஆலா இரவலாக தந்து வச்சிருக்கான். இவர் வாழ்கிறதுக்கு இது வேணும், இல்லாட்டி வாழை 7 ஆண்டதுக்காக தந்து வச்சிருக்கான். அந்த 7ஐயும் நான் ஃபனாவாக்குகிறேன். இந்த 7 உறுப்புகளையும் பூமியில் பட வைப்பது கொண்டு இந்த சுஜூதில் அந்த 7 சிவத்துக்களையும் ஃபனாவாக்கி நான் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறேன். முட்டை பொரிப்பேன், முழுக்கோழியும் பொரிப்பேன், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே என்று மஸ்தான் சாஹிப் அப்பா சொன்னது போல அப்படி ஒரு மனநிலையை எடுத்து நாங்கள் சுஜூது செய்ய வேணும். ஆகவே சகோதரர்களே, இந்த கார் ஓட்டுறதுக்கோ பைசிக்கல் ஓட்டுறதுக்கோ எந்த ஒரு மிஷினை இயக்கிறதுக்கோ ஒரு முறை இருக்கா இல்லையா? முறை இருக்கி. முறை தெரியாமல் கொண்டு போய் காரில் ஏறிட்டு எல்லாரும் ஓட்டலாமா? காரில் எல்லாரும் ஓட்டையில அடாதான் சொல்லி கொடுப்பான். முதல்ல இதை திருப்பணும், முதல்ல அங்கே வைக்கணும், இதை வைக்கணும், கியரை போடணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பான். அந்த முறைப்படி செய்தால் தான் கார் ஓடும், சரியா இல்லையா? இவர் ஸ்டார்ட் பண்ணின உடனே என்ன செஞ்சிடும்? கார் பாயும், அங்கே எல்லாரும் ஹஜம் நாசமாக போய்த்துருவாங்க. அதே போல தொழுகைங்கிறதும் ஒரு வாகனத்தை இயக்கிற மாதிரி, அதுக்கு சிஸ்டம் இருக்கி. இன்னத்தை செய்யணும், இப்படி செய்யணும் என்ற விவரங்கள், விதிமுறைகள், ஷரத்து பரதுகள் எல்லாம் இருக்கி. இதுகளை எல்லாம் நாங்கள் பேணி செய்யணும் சகோதரர்களே. வயசு போன ஆக்களும் இருக்கிறீங்க, இளம்பிள்ளைகளும் இருக்கிறீங்க. இளம்பிள்ளைகள் ஸ்கூல்லையும் நீங்கள் படிச்சுக்குவீங்க, இல்லாட்டி ஒரு மதரசாவில் வந்து படிச்சுக்குவீங்க. படிக்கக்கூடிய உங்கள் சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. வயசு போன ஆக்களுக்கு கொஞ்சம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இனி இல்லை. ஒரு மதரசாவில் போய் படிக்கலாமா? ஒரு ஸ்கூலில் போய் படிக்கலாமா? இல்லை. இப்படியா ஹதீஸ் சொல்கிற நேரங்களில் இருந்தாலும் கவனமாக கேட்குற மட்டுமல்ல, அதை அமுல்படுத்தணும், நடைமுறையில் கொண்டரை தண்டித்துக் கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிர்வரக்கூடிய 20ஆம் தேதி ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவங்களுடைய 8வது வருட கந்தூரிக்கான கொடி ஏத்தம் நடைபெறும். அதை நீங்கள் உங்களோட குடும்பத்தார் மற்ற தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் நோட்ஸ் அடிச்சிருக்கோம், வெளிப்படுத்துவோம், ஜும்மாவிலையும் சொல்லுவோம். அதுக்கு நேர்த்தி கடன்கள் மற்ற இதுகளையெல்லாம் நீங்கள் ஆயத்து செய்ய வேணும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.